ஸோ வெல்கம் பேக் டு சொல்ல போனால் பிளட்டி பெகர் ப்ரோமோ வீடியோ 4 நிமிஷமா ஓகே அதை நான் பார்க்கல போகிறேன். ஓகே, அது வந்து நெல்சன் ப்ரொடியூஸ் பண்ணி கவின் நடித்து சிவபாலன் அவர் டைரக்ஷனில் வர ஒரு படம். சிவபாலன் வந்து இஃப் ஐம் நாட் ராங் நெல்சனோட ஏடியாக இருந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங் அப்படிதான் ஒரு நியூஸ் ட்விட்டரில் பார்த்தேன். ஸோ ஜென்மாட்டின் மியூசிக்கா ஓகே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெல்சன் ஸ்டைலில் ஒரு ப்ரோமோ அப்படின்னு நினைக்கிறேன். ரியலி எக்ஸைட்டட். ஸோ வாங்க 3, 2, 1 கோ. நான் தலை நீ சீக்கிரம் வந்துட்டுக்கிற. எப்போ வரேன்னு சொல்லி கவினை யோ இன்னையா கல்யாணம் ஆனதுலேருந்து லேட்டாக வர நீ? ஜஸ்ட் மேரேஜ் தலை கப்பல் கொளுத்துலாம் இருக்கும்ல, அதோட உங்கள் வீட்டில் சேரவானா சொல்லிக்குது, அதெல்லாம் ஏமாற்றிட்டு வரவானா? டே சிவபாலன், நீ என்னடா எங்கே உட்காந்துக்கிற? நீ சொன்ன கதையை பார்த்தா நான் ஹாலிவுட்டில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பேன் நினச்சிட்டு இருந்தேன். நீ இன்னும் ஷூட்டிங் போலியா? அவனு தூக்கின்னு போயிடு. ப்ரொடியூசர் வேணுமேண்ணா. ப்ரொடியூசரா? டேய், இங்கே சோறு துண்டு வெளில போய் ப்ரொடியூசர் தேடுவியா? எங்களுக்கே துரோகம் பண்ணுறியா? நீ வெளில போய் ப்ரொடியூசர் தேடினா தலை கோச்சிக்காது? நான் ஏன் கோச்சிக்கிறேன்? அவனுக்கு வேணா எங்கே வேணா போய் பண்ணிட்டு போகிறான். என்ன கோத்து வர்றியா நீ? தலை கொன்றும் ஒன்று. நம்ம பையனுக்கு நம்ம பண்ணாமல் யார் பண்ணுவா? நீ பண்ணியா? நானே உன் பையன்தான். என்கிட்ட எது அப்பாவுக்கு 40 வயசு பையனுக்கு 50 வயசா? ஏதாவது பேசணும்னு பேசாது. கவின் சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த லுக் மேட்டர் சொல்லியா? தலை ஒரு லுக் மேட்டர் சொன்னான், பயங்கரமாக இருக்கும். இல்லை அது என்ன லுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நல்லா இருக்குண்டா. உன் லுக்கே சூப்பராக இருக்குது. இந்தா கவினை போ. கவினை தெரியாம நீங்க பாட்டுக்கா கூட்டின்னு போய் டீ வாங்கிட்டு கூட்டு போ. எல்லாம் என்ன உட்கார வச்சு பிக் பாக்கெட் அடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? போய் பாக்கெட் இல்லாத டவுசரா போட்டு வரேன். ஏதோ பேசி அவரை அமுச்சு விட்டீங்களா? ஏன்னா இப்படி பண்றீங்க? செக் புக் எடுத்துட்டு வர போய்க்கிறாரா? ஒரு பொடி தேர் கச்சா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கறக்கணும். கத்தாதீங்க, கேட்டுற போது. அதெல்லாம் கேட்காது. அவருக்கு மாற்றி கூட்டினா போ. கவினை பக்காவா ரன்வீர் கபூர் மாரி இருக்கணும். இது கரெக்டாக வந்துடணும்டா. என்ன ரெடின்னு என்னன்னே புரியலையே. ரயில் கொள்ளையர் மாதிரி போகிறானுங்க. என்ன பண்ண போகிறானுங்க இத்தனை பேர் உள்ள போய்? லுக் டெஸ்ட் என்ன சும்மாவா? எப்படி சும்மா மெசேஜ் வந்துனே இருக்குது. எதுக்கோ காடு தேய்க்கிறானுங்க. என்ன பண்ணுறாங்க? ஒரு வேலை படத்தை எடுத்து முடிச்சிருவானுங்களோ? அங்கே பாரு, காஸ்டியூமர் கேரளாலேருந்து வந்துக்கிறாரு. மேக்கப் மேனு பாம்பேலேருந்து வந்துக்கிறாரு. ப்ரொடியூசர் மட்டும் ஆழ்வார்பேட்டிலேருந்து வந்துக்கிறாரா? ஆமாம். அக்கில் காட்டி அண்ணா பிளஸ் மீனே பத்தியா இங்கேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டான். பாவி, இவ்வளோ நேரம் உயிரை குத்தவனுக்காக பேசியிருந்தா அவரு காலில் மட்டும் வந்துட்டு போகிறேன். எனக்கு என்னன்னா இந்த லுக் டெஸ்ட்டோடு என்னை விட்டிங்கன்னா அப்படியே ஓடிடுவேன். ஏ சிவபாலம் மாமா, என்னடா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? சீக்கிரம் தரடா. இவ்வளோ நேரம் போடுறதுக்கு என்ன அது? ஏத்திவாணி ரன்பீர் கபூர் மாரி வரணும்ல. அவன் அந்த மாரி வருவானா இல்லை பத்தான் ஷாருக்கான் மாரி வருவானா எனக்கே குழப்பமாக்குது. நீ வேற எங்கள் நோண்டி நேக்குற. என்னடா ரெடியாடா? டேய் கூப்பிட்றாங்க வா போலாம் தல. லுக்கு ஃபயராக இரு. எங்கே போகிற? அப்படி ஏன் அப்படி போகக்கூடாது, சர்ப்ரைஸ் இல்லை. இரு துப்பு வாங்க போகிறாங்க. கவின் தானே, அவனை பொம்பளை கட்டப் வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னும் அம்மனை கட்டப் மட்டும் தான் பாக்கி. ஐயோ நல்லா தானே இருக்கும். வேற லெவலில் இருக்கும் தலை. இப்போ வரப்போகிறான் பாரு. பிச்சைக்கார கிடப்போ அப்படியே பிடிச்சிக்கிறேன், ஓடிட்டுங்கடா. டேய் இதான் லுக்கா? ஐயோ ஓகே, லுக்கை விட கவினோட எக்ஸ்பிரஷன் பயங்கரமா இருக்கு. சத்தமே வரக்கூடாது. நல்லா இருக்கு அந்த பேக்ரவுண்டு, அதெல்லாம் செம்ம ஒரு ரெட்ரோ இது கூட. கவினை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? எங்க அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் பாய் மாதிரி தோணுது. அப்படி தானே தோணுது. ஆனால் நம்ம மொட்டைக்கு பார்த்தீங்களா, அவனை பார்க்கும்போது ஏதோ நந்தன சிக்னலில் பிச்சை தாட் ப்ராசஸ் புதுசாக இல்லை? பண்ணலாமா? ஓன் தாட் ப்ராசஸ் புதுசாகுது. டேய், அந்த விக்கு, அந்த மேக்கப் செட்டு, அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா. எதுக்கு?
ஒரு வேளை படம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபாண்ட் செம்ம டைட்டில் ஃபாண்ட் அந்த பிளட்டி பக் பியும் ஒய்யும் அப்படியே இறங்கி நடுவில் பேக்கர்னு போட்டது நல்லா இருந்துச்சு. செம எப்படி சொல்ற ஒரு நல்ல வைப் கொடுக்குது. மியூசிக் ப்ளஸ் த டிசைன்ஸ் எவ்ரி திங் ஒரு நல்ல வைப் தருது. அது சொல்கிறேன், இது வந்து லுக்கு ஷாக்கர் அது வேற கதை. இது நான் போஸ்டர் ஆல்ரெடி பார்த்துட்டேன். லைக் அந்த போஸ்டர் ஆல்ரெடி பார்த்தேன். பட் இப்போ தான் நான் வந்து அவர் மூஞ்சில் இருக்கிற நான் போஸ்டர் பார்த்துட்டு அப்புறம் என்ன பிளட்டி பக்கர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கீழே போய் பார்த்தா தான் ஓகே ப்ரோமோ லிங்க் ப்ரோமோ வந்துருக்கா சரி வாங்க வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ லுக்கு தான் பார்த்தேன். அவர் மூஞ்சி இருக்க எக்ஸ்பிரஷன் வந்து நான் கவனிக்கல. அதுதான் எனக்கு நான் இப்போ நோட்டீஸ் பண்ணி அப்படின்னு அவர் எக்ஸ்பிரஷன் ஒரு மாதிரி செம்ம இன்னசென்ட்டாக அந்த சொல் உண்மையிலே ஒரு மனசால் பாதிக்கப்பட்ட ஒரு பிச்சைக்கார மாதிரியே இருக்காது. அதுதான் வந்து டக்குன்னு மண்டைக்கு தோணுது. அவர் மூஞ்சி எக்ஸ்பிரஷனை கண்ணன் சுருக்கி வாயடி லைட்டாக அப்படியே பொழந்து பார்க்குறது நல்லா இருக்குது. ஸோ பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடு. சத்தியமாக கவின் இப்படி நான் யோசிச்சதே இல்லை. நெல்சன் சொன்ன மாதிரி தான் என்னது கவினை பார்த்தா எப்படா இருக்குது ஒரு சாக்லேட் பாய் இல்லை ரகட் கூட ஒரு பயங்கரமாக செட் ஆகுதுப்பா. ஆனால் இது சத்தியமாக லிஸ்ட்டிலே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி கவின் இஸ் எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்றது வந்து பயங்கர ப்ராமிசிங்காக இருக்க ஒரு லைனப்ஸ்லாம் வெயிட் பண்ணி தான் போகிறேன். மியூசிக் நான் ஜென்மாடின் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி போகுது சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஆல் தான் யூஸ்ஃபுல் லைக் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யூ ஃப்ளோவில் விட்டேனே. ஸோ இந்த வீடியோ ஆல் தான் யூஸ்ஃபுல் லைக் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.